2026 தமிழ்நாடு தேர்தல் இது ஒரு சாதாரண தேர்தல் இல்லை. இந்த முறை மக்கள் கேட்கும் மிகப்பெரிய ஒரு கேள்வி என்னவா இருக்குன்னா, யார் முதலமைச்சர் ஆக போறாங்க அப்படிங்கிறது இல்லை, யார் ஆட்சியை உருவாக்க போறாங்க அப்படிங்கிறது அர்த்தம் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னை போன்றவர்களோட பார்வை. ஏன்னா ரியல் கிங் மேக்கர் யார் அப்படிங்கிறத ஒரு 3% இருந்து 5%, அதிகபட்சமாக 8% வெளுக்காடான வாக்குகள் ஒரு ஸ்விங் ஆனாலே இந்த முறை ஒரு முழு அரசியல் மாற்று சக்தி உருவாகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஸ்விங் யாரிடத்துல இருக்குது, அதுதான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக அனலைஸ் பண்ண போகிறோம். மிக முக்கியமாக கிங் மேக்கர் என்றால் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு முதல்ல தெரியணும். கிங் மேக்கர்னா அவர் தானே ஆட்சிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் யார் ஆட்சிக்கு வரணும் என்பதை தீர்மானிக்கக்கூடியவர் தான் கிங் மேக்கர். தமிழ்நாட்டில் இது ஹிஸ்டாரிக்கலாகவே ரொம்ப ரேர். ஏன்னா பல ஆண்டுகளாகவே 2 பெரிய கட்சிகள் தான் டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒன்று டிஎம்கே, மற்றொன்று ஏடிஎம்கே. ஆனால் 2026 சிச்சுவேஷனே வேற மாதிரி இருக்குது. ஏன்னா இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு மல்டி கார்னர் கண்டெஸ்ட் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிருக்குது. மிக முக்கியமாக சீமான் அவர்கள், விஜய் அவர்கள், அதிமுக, திமுக அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணிகள் இருக்கிறதுனால ஒரு மல்டி கார்னராக மிக முக்கியமாக 4 முனை போட்டியாக உருவாகியிருக்கிறது. அது போக ஓட் ஸ்பிளிட் என்கக்கூடிய வாக்குகள் சிதறக்கூடிய வாய்ப்புகளும் மிக முக்கியமாக அதிகரிச்சிருக்கிறது. அதே மாதிரி புதிய அரசியல் தலைவராக உருவாகி இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களுடைய என்ட்ரி, இதுதான் கிங் மேக்கர் உருவாக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறதாக என்னை போன்றவர்களோட பார்வை. மெயினாக பொலிட்டிக்கல் பேட்டில் ஃபீல்டு 2026 தேர்தலில் கோர் ஃபைட் எப்போவுமே டிஎம்கே அலைன்ஸுக்கும் ஏடிஎம்கே அலைன்ஸுக்கும் தமிழ்நாட்டில் இருந்திருக்குது. அப்போ டிஎம்கே முன்வைக்கக்கூடிய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை நாங்கள் மக்களுக்கான பல்வேறு திட்டங்களை வகுத்திருக்கிறோம். அதே மாதிரி எங்களுடைய ஆட்சி அதிகாரத்துக்குரிய ட்ராக் ரெக்கார்டு மிக ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத முன்னிறுத்தி அவர்கள் வாக்கு சேர்க்கிறதுக்குரிய வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி அதிமுகவை பொறுத்தளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி வேவ் கேபிட்டலைஸ் பண்ணுங்கிற ஒரு முயற்சி இருக்குது. ஆனால் இந்த இரு கட்சிகள் மட்டும் ரிசல்ட்டை டிசைட் பண்ணுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா பண்ணாது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு காரணியாக இருக்குது. இந்த தேர்தலில் வெளியிலிருந்து வரும் தேர்ட் ஃபோர்ஸ் தான் ரியல் கேம் சேஞ்சர். இந்த ரீல்ஸினுடைய முழு வீடியோ த லீடர்ஸ் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டுகளியுங்கள்.